ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கான லஞ்ச் ஃபுல்லாக பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கான மசாலா அரைச்சிடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக பெப்பர், பெருஞ்சீரகம், சிறுஜீரகம், மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி இவ்வளோத்தையும் பவுடர் அரைச்சிட்டு வந்துக்கோங்க. இஞ்சி வெள்ளை போட்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்ச பவுட்ரு, தேவையான உப்பு, கொஞ்சமாக தண்ணி போட்டு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மீனில் வந்துட்டு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் படுறது மாதிரி நல்லா கோட் பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவர் வந்துட்டு ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் மசாலா ஃபிஷ்ஷில் இறங்கி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி சிம்பிளாக தான் பிளான் பண்ணியிருந்தேன். ரசம், ஃபிஷ் ஃப்ரை, ஊறுகாய் இவ்வளோ சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்னு. ரசம் வைக்கும்போது வந்துட்டு நம்ம புளி கூட தக்காளியை போட்டு கையாலே நல்லா பிசைஞ்சு தாளிச்சோன்னா டேஸ்ட்டாக வரும். கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். இனி ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாமா? ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. அதில் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை ஒவ்வொன்றா போட்டு 2 பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இனி வந்துட்டு எல்லாமே பிளேட்டிங் பண்ணிடலாமா? எனக்கு என்னென்னு பார்க்கலாமா? சுட சுட சாதம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை, கொஞ்சமாக ஊறுகாய் இவ்வளோத்தையும் வச்சு இன்றைக்கி சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. உங்கள் வீட்டில் என்னென்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.